இப்ப ஆழ்வார் திருநகரி போனா என்ன ஒரு திருப்புலி ஆழ்வார் அங்க இருக்காரோ அந்த புளியமர பொந்திலேயே தான் ஆழ்வார் இருந்தார். அப்ப இவ்வளவு பெருமாளை பாடுறாரே இப்படி அப்படின்னா பெருமாள் எல்லாம் ஆழ்வாரை சேவிக்க வரா. ஒவ்வொரு நாளும் பார்த்தா கியூ நிக்குமா அப்படியே அத்தனை பெருமாள். இன்றைக்கு எனக்கு மங்களாசாசனமோ, இன்றைக்கு எனக்கு கிடைக்குமோ, இன்னைக்கு எனக்கு கிடைக்குமோன்னு வந்து வந்து முகத்தை காட்டுவாளாம். அப்படி திருமேனி சௌந்தரியத்தை காட்டுவாளாம். ஆழ்வார் நம்மளை பாட மாட்டாரா, நமக்கு வந்து ஒரு பாசுரம் கிடைக்காதான்னு வந்து வந்து ஒவ்வொரு பெருமாளா நிற்பாளாம். அப்படித்தான் இப்ப போனாலும் அந்த பெருமாள் எல்லாம் அங்க வந்து ஆழ்வார் திருநகரியில அத்தனை பெருமாளையும் வச்சிருக்கா, எந்தெந்த பெருமாள்லாம் வந்தார் அப்படின்னுட்டு. அதனால நிஜமாகவே இதுதான் வந்து நடந்தது. அப்போ இப்படி ஒவ்வொரு முதல்ல வந்து புளிங்குடி கிடந்துன்னு திருப்புளிங்குடி பெருமாள் உன்னுடைய தர்சனம், அதுக்கப்புறம் வந்து வரகுணமங்கை இருந்துன்னு விஜயாசன பெருமாள், அடுத்தது வைகுந்தத்துள் நின்றுன்னு இப்படி ஒவ்வொரு பெருமாளா இப்படி வந்து தர்சனம் கொடுக்கிறாளேன்னா தெளிந்த என் சிந்தை